Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம have to, has to, had to எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி have, has, had வந்து பார்த்துட்டோம் எப்படி நமக்கு தெரியும். அதே ரூல் தான் இங்கே வரும், அதோட மீனிங் மட்டும் வேற. இப்போ have to அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மீனிங். has toக்கும் அதே தான், நான் இதை பண்ணணும், எனக்கு இது வாங்கணும், நான் இங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மீனிங். had to அப்படின்னா hadனாலே நமக்கு தெரியும், பாஸ்ட்டுக்கு தான் had யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன இது இதோட மீனிங் என்னென்னா நான் இதை பண்ண வேண்டி இருந்துச்சு, எனக்கு இது பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு முடிஞ்சு போன விஷயத்த சொல்கிறது தான் had to. நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் have toவும் has toவும். have எங்கே வரும், has எங்கே வரும்னு பார்ப்போம். I, we, you, they வந்துச்சுன்னா have to யூஸ் பண்ணணும். he, she, it வந்துன்னா has to யூஸ் பண்ணணும். இது வந்து ப்ரெசண்டில் ஒரு விஷயத்த சொல்கிறது, நான் இதை பண்ணணும் அப்படின்னு ப்ரெசண்டில் ஒரு விஷயத்த சொல்கிறது. ஹேட் வந்து பாஸ்டில் சொல்லுது. ஓகேவா, இவ்வளோதான். இன்னும் நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஹோம்ஒர்க்கை வந்து நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் பிஃபோர் ஐ கேன் கோ அவுட். நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஹோம்ஒர்க் நான் முடிக்கணும். ஸோ ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். ஓகே, எனக்கு இல்லைனா இப்படியே சொல்லலாம், என்னோட ஹோம்ஒர்க் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஐ வந்ததுனால ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனே அவள் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஷீ ஹேஸ் டு, ஹீ ஹேஸ் டு அப்படி சொல்லணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வந்து அவள் வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ஹேஸ் டு அட்டெண்ட் த மீட்டிங் அட் 9 AM டுமாரோ. ஷீ ஹேஸ் டு அட்டெண்ட் த மீட்டிங் அட் 9 AM டுமாரோ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹேட் டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வெள்ளிக்கிழமைக்குள்ளே நாங்கள் வந்து ரிப்போர்ட்டை வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டி இருந்தது, வெள்ளிக்கிழமைக்குள்ளே எங்களுக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு we had to submit the report by Friday last week. ஓகே, ஏன்னா இது முடிஞ்ச விஷயம், அதனால தான் ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். போன வார வெள்ளிக்கிழமை நாங்கள் இங்கே ரிப்போர்ட்டை எங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது we had to submit the report by Friday last week. இப்போ வந்து ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா 3 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சா? நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு ஒர்க்குக்கு போகிறதுனால நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக எழும்பணும், நாளைக்கு எனக்கு வேலைக்கு போகிறதுக்காக நான் சீக்கிரமாக எழும்பணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு வேக் அப் ஏர்லி டுமாரோ ஃபார் ஒர்க். வேலைக்கு, அதனால் ஃபார் ஒர்க், வேலைக்கு போக வேண்டியதுனால சீக்கிரமாக எழும்பணும். ஐ ஹாவ் டு வேக் அப் ஏர்லி டுமாரோ ஃபார் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட்டு அவள் வந்து ஃபைனல் எக்ஸாம்க்காக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷி ஹேஸ் டு ஸ்டடி ஃபார் ஹர் ஃபைனல் எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக். ஷி ஹேஸ் டு ஸ்டடி ஃபார் ஹர் ஃபைனல் எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் அவளுக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கிறதுனால அவள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே ப்ராஜெக்ட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நம்மனா எப்படி என்ன சொல்லுவோம்? வி வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் டு. நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு என்னது? ஃபினிஷ் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். ஸோ திஸ் ப்ராஜெக்ட் எண்ட் ஆஃப் த மந்த் அப்படி சொல்லி, இந்த மாதம் லாஸ்ட் அப்படி சொல்கிறதுக்கு பை த எண்ட் ஆஃப் த மந்த். அப்போ எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்? வி ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் பை த எண்ட் ஆஃப் த வீக். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அவன் வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் 2 மணிக்கு அட்டன் பண்ணணும். கான்ஃபரன்ஸ் ஹால் வந்து 2 மணிக்கு அவன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? இது ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் வந்திருக்கப்போ he has to attend the conference hall at 2 PM. at யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டான டைம் தெரிஞ்சனால at யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, he has to attend the conference hall at 2 PM. ஓகே, கான்ஃபரன்ஸ் ஹாலை அவன் வந்து 2 மணிக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணணும், அவனோட ரூமை வந்து க்ளீன் பண்ணணும். ஓகே, அவங்களோட ரூமை அவங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ அவர்கள் வந்திருக்கப்போ தே. ஈஸி தான், நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ ஹேவ், ஹேஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண தெரியும். ஸோ ஹேவ் டு யூஸ் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். they have to clean their room, அவனோட ரூம், அதனால் their room before they can go outside. ஓகே, பிஃபோர் தே கேன் கோ அவுட் சைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு போன வருஷம் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்காக வேண்டி எனக்கு அப்ராட் போக வேண்டும், வெளிநாட்டுக்கு போக வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டி இருந்தது முடிஞ்ச விஷயத்த சொல்கிறோம். அப்போ எப்படி சொல்லணும்? லாஸ்ட் இயர் ஐ ஹேட் டு ட்ராவல் அப்ராட் for a business meeting. Last year I had to travel abroad
ஃபார் அ பிஸ்னஸ் மீட்டிங். பிஸ்னஸ் மீட்டிங்காக எனக்கு போக வேண்டியிருந்தது. நெக்ஸ்ட் வந்து எதிர்பாராத சூழ்நிலைகளால் அவள் வந்து விடுமுறையை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. அவள் வந்திருக்கப்போ she had to cancel her vacation due to unexpected circumstances. அப்படின்னா எதிர்பாராத சூழ்நிலைனால அவள் வந்து அவளுடைய விடுமுறையை ரத்து செய்யப்பட வேண்டியிருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவர் தனது தவறுக்காக, அவன் செஞ்ச தப்புக்காக ஒட்டுமொத்த அணிக்கு முன்னாடி அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும். எல்லாருக்கும் முன்னாடி அவன் செஞ்ச தவறுக்காக அவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு he has to apologize for his mistake in front of the whole team. Okay, எல்லாருக்கும் முன்னாடி, so in front of the whole team he has to apologize for his mistake. அவனோட மிஸ்டேக்காக அவன் கேட்கணும். ஓகே ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. ஒரு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஈஸியான சென்டென்ஸ் தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கச்சேரிக்கு வந்து டிக்கெட் எடுக்க 1 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருக்க வேண்டியிருந்தது. இது வந்து சென்டென்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க, ஈஸி தான், நமக்கு இதோட எல்லாமே தெரியும். கச்சேரிக்கு என்னது? கன்சர்ட். 1 மணி நேரத்துக்கு மேலே நான் அப்படின்னா ஓவர் அண்ட் அவர். எதுக்காக? டிக்கெட் வாங்குறதுக்காக. ஸோ டு கெட் டிக்கெட் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ நாங்கள்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது லைனில். ஓகே, இப்போ எல்லாமே வெர்பு எல்லாமே நமக்கு தெரியும். சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.